பாரதத்தின் பாடங்கள் ஜான்சி ராணி பார்ட் 2. எல்லையற்ற வீரமும் விவேகமும் மக்களின் பேராதரவும் பெற்றிருந்த லக்ஷ்மிபாயிடமிருந்து ஜான்சியை ஆங்கிலேயர்கள் எப்படி பறித்தனர் என்பதை பார்ப்போம். ஜான்சி ராணி இங்கே நிற்கிறாள். லக்ஷ்மிபாய் பிறப்பதற்கு முன்பே ஆங்கிலேயர்கள் ஜான்சியை கைப்பற்ற விதை போட்டுவிட்டனர். கிழக்கிந்திய கம்பெனி கப்பல் இந்தியாவில் வந்து இறங்குகிறது. நாங்கள் வணிகம் செய்ய வந்துள்ளோம். உங்கள் சரக்குகளை இங்கு கொண்டு வாருங்கள். வியாபாரம் என்ற பெயரில் பாரதம் வந்து இறங்கிய ஆங்கிலேயர்கள் பாரதத்தை அடிமைப்படுத்தும் பணிகளை படிப்படியாக செயல்படுத்த தொடங்கினர். கிழக்கிந்திய கம்பெனி தனக்கென இராணுவ படை வைத்திருந்தது. வியாபாரம் செய்ய வந்தார்கள் என்றால் இராணுவம் எதற்கு? முதலில் கொல்கத்தாவை கைப்பற்றிய ஆங்கிலேயர்கள் பின்னர் சென்னை, மும்பை என்று துறைமுக நகரங்களில் காலூன்றினர். அப்போது பாரதத்தின் மேற்கு பகுதி பெரும்பாலும் மராட்டிய சாம்ராஜ்யத்தின் கீழ் இருந்தது. நம் சாம்ராஜ்யத்தை பலப்படுத்த வடக்கெல்லை ஜான்சியும் அதில் ஒன்று. ஆங்கிலேயர்கள் மராத்திய பேரரசை வீழ்த்த வழக்கம் போல் பல சூழ்ச்சிகளை மேற்கொண்டனர். இதன் விளைவாக ஆங்கிலேயர்களுக்கும் மராட்டியர்களுக்கும் இடையே 3 பெரும் போர்கள் நடந்தன. 3வது போர் முடிவில் மராட்டிய பேரரசு முற்றிலும் சாய்க்கப்பட்டது. மராட்டிய பேரரசின் கீழ் இருந்த ஜான்சி உள்ளிட்ட சிற்றரசுகள் சிதறின. அனைத்தும் அப்படியே ஆங்கிலேயர்களின் கட்டுப்பாட்டுக்கு கீழ் கொண்டு வரப்பட்டன. ஆங்கிலேயர்கள் முகலாயர்கள் வருகைக்கு முன்பு பாரதம் ஒரு செழிப்பான அமைதியான நாடாகவே விளங்கியது. வற்றாத ஜீவ நதிகளும் உழைக்க தயங்காத மக்களும் இருந்ததால் பாரதத்தில் செல்வத்துக்கு குறைவில்லை. பெரும்பாலான மன்னர்கள் திருமண பந்தங்கள் மூலம் உறவினர்களாகவே இருந்தனர். போர்கள் நடந்தாலும் கிராமங்களில் விவசாயம், குருகுலங்களில் கல்வி போன்ற பணிகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு தொடங்கிய பின்னர் இந்த நிலை தலைகீழாக மாறியது. அதிலும் வியாபாரம் செய்ய வந்த ஆங்கிலேயர்களின் முக்கிய நோக்கமே பாரத மக்களின் வரி பணத்தை அபகரிப்பதாகவே இருந்தது. 3ஆம் மராட்டிய போருக்கு பிறகு ஆங்கிலேயர்கள் பெரும் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தினர். அதுதான் ட்ரீட்டி ஆஃப் 1817 என்ற 1817 உடன்படிக்கை. ஜான்சியும் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. அப்போது ஜான்சியின் ஆட்சியாளராக ராமச்சந்திர ராவ் என்பவரை ஆங்கிலேயர்கள் அங்கீகரித்தனர். இதே உடன்படிக்கையை பல சிற்றரசுகளுடன் ஆங்கிலேயர்கள் செய்து கொண்டனர். விளைவாக 1818ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சிக்கு கட்டுப்பட்ட 565 இந்து, இஸ்லாமிய மற்றும் சீக்கிய சுதேசி சமஸ்தானங்கள் இருந்தன. இந்த உடன்படிக்கையின்படி ஜான்சியின் பாதுகாப்பை ஆங்கிலேயர்கள் எடுத்துக்கொண்டனர். அதே சமயம் ஜான்சியின் வருவாயில் ஒரு பகுதி பிரிட்டிஷ் படையை பராமரிக்க ஒதுக்கீடு செய்யப்பட்டது. மன்னரின் அதிகாரங்கள் குறைக்கப்பட்டன. வரி வசூல் முதல் வெளிநாட்டு வர்த்தக அரசியல் ஒப்பந்தங்கள் வரை அனைத்தும் பிரிட்டிஷார் அனுமதியோடு மட்டுமே மேற்கொள்ள முடியும். இப்படி ஒரு அரசியல் சூழ்நிலையில்தான் ஜான்சி மன்னர் கங்காதர் ராவ் லக்ஷ்மிபாய் திருமணம் 1842ஆம் ஆண்டு நடக்கிறது. அவர்களுக்கு பிறந்த குழந்தை இறந்துவிட்டதால் வாரிசு வேண்டி ஒரு குழந்தையை தத்தெடுக்கின்றனர். அந்த குழந்தைக்கு தாமோதர் ராவ் என்று பெயரிட்டனர். இந்து அரச தர்மப்படி நடைபெற்ற இந்த தத்தெடுப்பு சடங்கை பிரிட்டிஷ் அதிகாரிகள் முன்னிலையில் நடைபெற்ற சடங்காக பதிவு செய்திருந்தனர். காரணம் 1817 உடன்படிக்கையின்படி ஜான்சி ஆங்கிலேயர்களின் கட்டுப்பாட்டில் இருந்ததால் அவர்களின் அனுமதி தேவைப்பட்டது.
1817 ஒப்பந்தத்தில் வாரிசுகளை மன்னர்கள் தத்து எடுக்கக்கூடாது என்று எந்த ஷரத்தும் இல்லை. எனவே ஆங்கிலேயர்களால் இதை தடுக்க முடியாது. ஆனால் சுதேசி ராஜ்யங்களை அபகரிக்க ஆங்கிலேயர்கள் புதிதாக ஒரு சட்டம் கொண்டு வருகின்றனர். அப்போதைய கவர்னர் ஜெனரல் டல்ஹௌசி அமல்படுத்திய டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் கொள்கைப்படி நேரடி வாரிசு இல்லை என்றால் அந்த ராஜ்யம் பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டுக்குள் நேரடியாக வந்துவிடும். இதனால் வாரிசு பற்றிய கவலையில் நோய்வாய்ப்பட்ட மன்னர் கங்காதர் ராவ் உயிரிழந்தார். கணவரை இழந்த துயரத்தில் இருந்த ஜான்சி ராணி தன் நாட்டை காப்பாற்ற சட்ட போராட்டத்தில் இறங்கினார். இதற்காக கல்கத்தாவில் இருந்த ஆங்கிலேய கவர்னர் ஜெனரலுக்கு ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய் எழுத்து மூலம் மனு அளித்தார். அந்த கடிதத்தில் தங்கள் தத்தெடுப்பு மராட்டிய மரபிலும் இந்து சட்டத்திலும் செல்லுபடியாகும் என்று வலியுறுத்தினார். மேலும் 1817 உடன்படிக்கையின்படி ஜான்சிக்கு சுயாட்சி உரிமை உண்டு என்றும் சுட்டிக்காட்டினார். இந்து வாரிசு சட்டத்தை முன்வைத்த அவர் இந்து தர்ம சாஸ்திரப்படி தத்தெடுக்கப்பட்ட மகன் இயற்கை மகனுக்கு சமம், அரசரின் இறுதி விருப்பம் மதிக்கப்பட வேண்டும் என்று வாதிட்டார். லண்டன் வரை வழக்கை கொண்டு செல்ல பிரிட்டிஷ் வழக்கறிஞர் ஜான் லாங் என்பவரை நியமித்தார். ஜான் லாங் இவரின் உதவியுடன் லண்டனில் உள்ள கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு மனு அனுப்பப்பட்டது. இது ஒரு இந்திய ராணி நேரடியாக பிரிட்டிஷ் அரசை சட்ட ரீதியாக எதிர்கொண்ட அரிதான நிகழ்வு. ஆனால் லண்டன் நீதிமன்றம் ஜான்சி ராணியின் கோரிக்கையை நிராகரித்தது. ஜான்சி டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் அடிப்படையில் பிரிட்டிஷ் ராஜ்யத்துடன் இணைக்கப்பட்டது. லக்ஷ்மிபாய்க்கு ஓய்வூதியம் வழங்க உத்தரவிட்டது. தங்கள் உடன்படிக்கைகளையும் தங்கள் கொள்கைகளையும் இந்திய சுதேசி மன்னர்கள் மீது திணித்து அவர்களிடமிருந்து ஆட்சியை பறித்த ஆங்கிலேயர்கள் மற்றவர்களின் உடன்படிக்கைகளை எவ்வாறு மதித்தார்கள் என்று ஒரு உதாரணம் பார்ப்போம். மராட்டிய பேரரசுக்கும் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் நடந்த வாட்கான் போரில் மகாத்ஜி ஷிண்டே மற்றும் துகோஜிராவ் ஹோல்கர் ஆகியோர் மராட்டிய படைக்கு தலைமை தாங்கினர். இதில் ஆங்கிலேயர்கள் மோசமாக தோற்கடிக்கப்பட்டனர் மற்றும் சரணடைய வேண்டிய கட்டாயமும் ஏற்பட்டது. இதையடுத்து மராட்டியர்களின் விதிமுறைப்படி ஆங்கிலேயர்கள் வாட்கான் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். இந்த ஒப்பந்தத்தின்படி ஆங்கிலேயர்கள் மேற்கு இந்தியாவில் கைப்பற்றிய அனைத்து பகுதிகளையும் திரும்ப ஒப்படைக்க வேண்டும். ஆனால் ஆங்கிலேய கவர்னர் ஜெனரல் வாரன் ஹேஸ்டிங்ஸ் இந்த ஒப்பந்தத்தை செல்லாது என்று அறிவித்தான். வாட்கானில் சண்டையிட்ட பிரிட்டிஷ் ஜெனரல்களுக்கு அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட தேவையான அதிகாரங்கள் இல்லை என்று அவன் கூறினான். இதுதான் ஆங்கிலேயர்கள் மற்றவர்களின் உடன்படிக்கைகளை மதித்த லட்சணம். தனது சட்ட போராட்டங்கள் தோல்வியடைந்ததை அடுத்து ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய் போருக்கு தயாரானார். வீரத்துடனும் விவேகத்துடனும் போரிட்ட ஜான்சி ராணியை ஆங்கிலேயர்களால் வீழ்த்த முடியவில்லை. இதனால் அவளுக்கு எதிராக ஜான்சி மக்களிடையே அவதூறுகளை பரப்பினர். கிழக்கிந்திய கம்பெனியின் பந்தேல்கண்ட் பொலிட்டிக்கல் ஏஜென்ட் ஆக இருந்த அலெக்சாண்டர் ஸ்கின் என்பவர் படுகொலை செய்யப்பட்டதற்கு ஜான்சி ராணியின் தூண்டுதலே காரணம் என்று ஆங்கிலேயர்கள் குற்றம் சாட்டினர். ஆனால் ஜான்சி மக்களிடையே இந்த அவதூறுகள் எடுபடவில்லை. ஆனாலும் ஆங்கிலேயரின் சூழ்ச்சி, நயவஞ்சகம், துரோகம் ஆகியவை அந்த 23 வயது சிறு பெண்ணான ஜான்சி ராணியை வீழ்த்தியது. அவருடன் இணைந்து போரிட்ட அவரது இளம் வயது நண்பரான தாந்தியா தொபே பின்னர் ஆங்கிலேயரால் கைது செய்யப்பட்டு தூக்கிலிடப்பட்டார். நானா சாஹிப் தப்பிச் சென்றார். இது வெறும் வரலாறு அல்ல. இன்றும் உலக அரசியலை உற்று நோக்கினால் இது போன்ற பல துரோகங்களை பார்க்க முடியும்.